ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது செய்யப்பட்டார். அதை பற்றியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவேரி பிரச்சனைக்காக வந்து ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் அவர் வந்து ஒரு ஸ்பீச் பேசியிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் தளபதி விஜய் அவரை பற்றி கொஞ்சம் ரொம்ப தரக்குறைவாக, கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்பவே தரக்குறைவாக அவர் பேசியிருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி விரலாகி அவருக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறையா மகளிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணாங்க இறங்கி, அவர் வந்து இந்த மாதிரி பேசுனது தப்பு அப்படின்றது. அவர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு சொற்களை சொல்லி தான் அவர் பேசினார். அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட ஒரு லைக் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய கட்சி, இப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில், அந்த கட்சியோட ஒரு லீடர், அவர் ஒரு அப்போசிஷன் லீடர் அவர் தமிழ்நாட்டில். அவர் அந்த மாதிரியான ரொம்ப கொச்சை சொற்கள், ரொம்ப இந்த மாதிரி பேசுறது தப்பு. அதுவும் பெண்களை பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் தப்பு, அதுதான் மெயின் தப்பு. அதுக்கப்புறம் அவர் வந்து சிஎம் பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறதுன்றதுலாம் ரொம்ப தப்பு. இது வந்து அவர் வந்து பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு சீப்பான ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ், அவரோட அந்த ஒரு டர்ட்டி மைண்டில் தான் வெளியே கொண்டு வருது. அது அவர் பேசினது அவர் வந்து ஒரு அறியாமையில பேசிட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சே தான் பேசியிருக்காரு. அவர் தைரியமாக என்னடா பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்றது. அவரை இன்னைக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு காலையில் வீடியோலாம் பார்த்தோம். அவர் வந்து பாத்ரூமில் இருக்காரு. 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் டிஎம்கேல இருந்த இந்த எக்ஸ் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா அவர் பாத்ரூம்குள்ள இருந்து 3 மணி நேரமா இருந்தாரு, வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு பக்கம் ட்ரோல் போயிட்டு இருக்கு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க நீலாங்கரை வீட்டுல இருந்து. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ்வளோ டிஎம்கே தொண்டர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, நிறைய இறங்கி பிரச்சனை பண்ணாங்க. ஆனா போலீஸ் கரெக்டா கிளியரா எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டு அவரை பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரை வந்து கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து தஞ்சாவூர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அங்க கூப்பிட்டு போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் அவர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலையும் ஆயிட்டாரு அவரு. ஸோ விடுதலை ஆகியும் அடங்காம இன்னும் கொஞ்சம் ஓவராக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்டில் மறுபடியும் அவர் மறுபடியும் எப்போ வேணாலும் கைது ஆகலாம் அவர் இந்த மாதிரி பேச. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒருத்தர் அகைன்ஸ்ட் பண்ணி பேசினார்னா தப்பு கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அது தப்போ கரெக்டோ. பட் ஆனால் அதை அவங்க பேசும்போது அவங்க வந்து ஒரு நல்ல நாகரிக சொற்கள், ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணி பேசணும். ரொம்ப வந்து ஒரு டர்ட்டி மைண்டில் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசுறது, அதுவும் அறுவத்தக்க பேசுறது, அதுவும் ஒருத்தர் பர்டிகுலராக டார்கெட் பண்ணி பேசுறது, ஏன்னா பெண்களை பற்றி தப்பாக பேசுறதுன்றது ரொம்ப தப்பு. அதை அவர் வந்து என்னைக்கு புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, கலைஞர் இவங்களாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அதை ஸ்டாலின் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அதை மொத்தமாக அடிச்சு புதைச்சி காலி பண்ணிட்டாரு. இப்போ அவரோட பையன் அவர் வந்து அப்போசிஷன் லீடராக அவர் டிஎம்கேல ஒரு லீடராக அவர் இருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியில் தோத்ததுனால இப்போ இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சியோட ஒரு லீடராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக பேசுறதெல்லாம் வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அந்த கட்சியை லெகசியை மெயின்டைன் பண்ண கொண்டு வந்த எவ்வளவோ டிஎம்கே தொண்டர்கள், எவ்வளோ கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை கொண்டு வந்தார். அவங்களுக்குள்ள தனிப்பட்ட விமர்சனம் நமக்கு நிறையா இருக்கலாம். அவங்க சரியில்லை, கரெக்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க தான். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை தாங்கி, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மாதிரி இன்னொரு ஒரு சக்தி இருக்கும் போது இத்தனை வருஷம் இவங்க அவங்கன்னு மாற்றி இருந்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு கட்சி, அதை வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு சில சொற்கள் இப்படிலாம் யூஸ் பண்ணி பேசி இன்னும் மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேரை தான் வாங்க வைக்கிறாரு. அது இன்னும் இந்த கட்சிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஊழல் இதெல்லாம் பண்ணனால தான் இப்போ மக்கள் சரியான பாடம் வந்துக்கிட்டே அவங்கள வந்து அடிச்சு இப்படி உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருந்தாங்கன்னா அடுத்த டைம்லாம் ஒன்றுமே ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் சரி தப்புன்றது மக்களால் எடை போட முடியுது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டிஎம்கே வந்து ஓகே மக்கள்லாம் இன்னும் அந்த ஒரு 90s மைண்ட் செட்டில் இருக்காங்க, நம்ம அரசியலை பண்ணலாம், நம்ம எல்லாரை பற்றியும் அசிங்கமாக பேசலாம், இதை பேசலாம், அவங்கள பற்றி அவதூறு பரப்பலாம், இப்படிலாம் பரப்பி என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்தும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க இல்லைன்னா இடம்கே ஜெயிச்சு இருந்துட்டு இப்போ புது கட்சி வந்து ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு அதுவே வந்து மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் புலம்புறாங்க, கதறாங்க. இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து ஸ்டாலினும் பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலினும் பண்ணுறாரு. அவங்க கட்சியில் இந்த எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் எம்எல்ஏஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் இவங்கலாம் வந்து கைதானாங்க. இப்போ அவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு நிபந்தனையோட வந்து ஜாமீன் கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்படி தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வீடியோவில் பார்க்கல, நீங்களே கொஞ்சம் வயசானவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த டிஎம்கேயோட ஹிஸ்ட்ரி எப்படின்றது. அவங்க எல்லாருமே வந்து தாக்கி இந்த மாதிரி பேசி பழக்கப்பட்டவங்க தான். அது அவங்களோட பிளட்லேயே ஊறும். அவங்களோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி தான். பட் அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப இந்த மாதிரியான பேசுறது, இந்த மாதிரி அசிங்கமான பெண்களை பற்றி பேசுறதுலாம் இது இவங்களுக்கு தான் இந்த அவங்களோட மதிப்பே குறையும். அது இன்னும் ரொம்ப குறையும். இப்போ அவங்க பேசின இந்த விஷயமும் இன்னும் பெரிய பேக் ஃபயர் ஆகும். இதுக்கப்புறம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இப்போ வரப்போட இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும். இது என்னமோ சொல்லிட்டு போயிடலாம், என்ன பேசினாங்க அவங்க, என்ன பேசினாங்க, ஒன்றும் பேசலையே தப்பா அப்படின்னு சொல்லலாம்.
உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ டபுள் மீனிங்ல இருந்தாலுமே அசிங்கமா தான் பேசியிருக்காங்க. அது தப்பு. அது ஒரு பெண்களை பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க, ஒரு சிஎம் பத்தியும் தப்பா பேசுனது அரெஸ்ட் பண்ணது கரெக்டான விஷயம். இது வந்து எடுத்துதான் ஆகணும் டிசிஷன். ஏன்னா இந்த இடத்துல யாரா இருந்தாலும் எடுத்துதான் ஆவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு தான். இதுக்கும் சில பேர் எதுக்கு இதுக்கெல்லாம் கைது பண்றாங்க அப்படின்னா வேற எதுக்கு பண்ணுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த லிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மீசை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேசுறதுலாம் இன்னும் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. அவர் மேலே இப்போ வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் வந்து. அடுத்து அவரையும் தூக்க தான் போறாங்க உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு. இப்போ நான் சொல்றதை வச்சு என்னடா அது அப்ப நம்ம யாராவது அகேன்ஸ்டா எதிர்த்து பேசினா இந்த கவர்மெண்ட்டோ இல்லை இந்த கட்சிக்காரங்களை பத்தி பேசினா அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். அப்படிலாம் இல்லை. பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பேச்சு உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அது நாகரிகமான வேலை. உங்களோட ஒவ்வொரு விஷயமே இப்போ இந்த அரசு ஏதாவது தப்பு பண்ணுதா, இந்த அரசு பண்றது எதுவும் சரியில்லையா, அது நீங்க தெளிவா வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். இவங்க பண்றது சரியில்லை, பண்றது தப்பு அப்படின்றது. அது வந்து ஒரு நல்ல வார்த்தையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவங்க பண்றது தப்புன்னு எதிர்த்து உழைச்சா தப்பு இல்லை. பட் ஆனா அதை நீங்க ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தையில அசிங்கமான வார்த்தையில அது யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அது வந்து இவர் திருத்திக்கிட்டே ஆகணும். அதுவும் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் இன்னும் அந்த ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாத ஆளா தான் இருக்காரு. அவருக்கு ஜெனரலாக அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் வேற வழி இல்லையே. இப்போ அவரு தான் வந்து அப்போசிஷன் லீடராக இருக்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கட்சியை தாங்கி பிடிக்கிற ஒரு லீடராக நம்ம இருக்கோம், நம்ம அப்பா தாத்தாவோட லெகசியெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் ஏன் இப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது மொத்தமாக அவங்க கட்சி ஆளுங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இன்னமும் இந்த டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிட்டு எவ்வளோ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் சொம்படிச்சுட்டு இன்னும் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க பண்ணுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. காலங்காலமாக இருக்கக்கூடிய இன்னும் உண்மையான டிஎம்கே தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காக எவ்வளோ இறங்கி உழைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்போது அது அவங்களுக்கும் அசிங்கமாக தான் இருக்கும். அது அவங்களும் பல இடத்துல அசிங்கமாக தான் படுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் பட் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள், இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களையுமே பேக் ஃபயர் பண்ணுறோம். இன்னைக்கு பார்க்குறேன் இத்தனை பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில பேர் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க. அது டிஎம்கேயோட குணம் தான் அது. அப்படி இருக்கும்போது இன்னமும் ஸ்டில் இவங்க இப்படி பண்ணுறது வந்து அது வந்து அவங்க கட்சி ஆளுங்களே எல்லாருக்குமே அது அசிங்கமான ஒரு பேர் தான் இது. இதையும் புரிஞ்சிக்காம நிறைய பேர் வந்து பெண்களே நான் பார்க்குறேன், டிஎம்கே பெண்கள் எவ்வளோ பேர் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து லைக் ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா, ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா அப்படின்னு தான் போடுறாங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் இன்னும் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. போகிறது ஒரு பெண்கள் லைக் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி அவர் தப்பாக பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க. அப்படி இது நம்ம என்ன பண்ணுறது? இதை நீங்கள் இன்னொரு ஆங்கிலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க அவங்க என்ன பேசினாலும் அவங்க கட்சிக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு காமன் மேனாக இருந்தால் அதை நம்ம பார்க்கும்போது அது தப்பாக தான் படுது. ஏன்டா இன்னும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இருக்குது. இவங்க அகைன் ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணாங்கன்னா இதுக்கான திரும்ப இன்னும் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் தான் எடுக்கும். பட் அந்த ஆக்ஷன் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு நியாயமான ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்களா, அது நியாயமான முறையில் பேசுகிறாங்களா, அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா கண்டுக்காம விட்டுடலாம். பட் ரொம்ப அசிங்கமாகவும் பேடாகவும் ஒருத்தர் ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப டேரெக்டாகவும் அட்டாக் பண்ணி அதுவும் ஒரு சிஎம் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, அவங்க அரெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை. அவங்களுக்கு இப்போ கூட எதுக்கு இவரை வந்து உடனே விடுவிச்சாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு கொஷினாக இருக்குது. விட்டாங்க அவர் இப்போ வெளியே விட்டால் திரும்பி வெளியே வந்து ஓவராக தான் பேசுவார், மறுபடியும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆவார். இது அவங்களுக்கு பழக்கப்பட்டது தான். டிஎம்கேக்கு அரெஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவே பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர், ஸ்டாலின் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சவங்க தான். அவங்க ரொம்ப ஒரு அயன் லேடி, போல்டான லேடி. அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இப்போ வேறு மாதிரி சம்பவங்கள். பட் ஆனால் இப்போ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கான ஒரு ஆட்சி, மக்கள் ஆட்சி, ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. அப்படி இருக்கும்போது பட் பேச வேண்டிய விஷயத்த கரெக்டாக பேசணும். அது இவங்க பேசல. இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர் பண்ணது சரியே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎம்கே சப்போர்ட்டரும் கிடையாது. எனக்கு அந்த கட்சி பர்சனலாகவே எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காம தான் போகுது, அருவருப்பாக போகுது. என்னதான் இந்த கட்சி நமக்கு பிடிச்ச கட்சியோ பிடிக்காத கட்சியோ, பட் ஆனால் இது வந்து ஓரளவு செல்வாக்காக இருந்தபடி ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி. அதுவும் நம்ம ஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ரீஜனல் லைக் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் ஒரு பெரிய கட்சி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும். எனக்கு இன்னமும் இவங்க பண்ணுறதெல்லாம் போக பார்த்தா இவர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இவங்க கட்சியில் இருந்த அந்த எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இப்போ கூடிய கரண்ட் எம்எல்ஏஸ் அவங்களே இந்த கட்சி ஒரேடே அடித்து இங்கே இருக்க மெரினாவில் போய் புதைச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. இது வந்து சரியாக படலை. உண்மையிலே இந்த கட்சி இன்னும் திரும்பி மேற்கொண்டு வரணும், இந்த மாதிரி வரணும்னா இவங்க ஒழுங்கான ஒரு பாலிடிக்ஸை நீட்டாக பண்ணாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு படுது. இல்லைனா இவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு 50 சீட்டு ஜெயிச்சாங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் மட்டும் தனியாக. பட் அடுத்த வாட்டி இது கூட ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ வர உள்ளாட்சி தேர்தல் கூட இவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க பேர் நாரிப்பே கிடக்கு. இது என்னதான் இந்த டிஎம்கே ஐடி நீங்கோ யார் சப்போர்ட் பண்ணாலும் வெளியேந்து பார்க்குற காமன் பீப்புளுக்கு மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் காமன் பீப்புளுக்கு இவங்க பண்ணுறது தப்பு, இவங்க இந்த நாள் இப்படி தான் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை அவங்க தெளிவாக வந்துருவாங்க. ஆல்ரெடியே வந்து தான் இப்போ உங்களை தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் நீங்களே திரும்பி இந்த வாட்டி சிஎம் ஆயிருக்கலாமே. ஏன் உங்களால் ஆக முடியல? ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி ஏடிஎம்கே அவங்களே ரொம்ப ஒரு லோ பேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து ஒரு புது கட்சி கூட உங்களால் போட்டி போட முடியல, நீங்கள் தோத்தீங்க. காரணம் நீங்கள் பண்ண விஷயங்கள் அப்படி, நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண விஷயங்கள் அப்படி. அட்லீஸ்ட் இப்போ அதையாவது திருத்திட்டு அடுத்த 5 வருஷத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இன்னும் வரக்கூட அடுத்த எலெக்ஷன்ஸில் ஓரளவு உங்களால் சீட் ஜெயிக்க முடியும். பட் ஆனால்
நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரியான ரொம்ப டர்ட்டியான ஒரு சீப் பாலிடிக்ஸாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இருக்க கரண்ட் டிஎம்கேல யாருமே வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பொலிட்டிஷியனோ ரொம்ப தெளிவான பேசுகிற ஆளுங்க யாருமே கிடையாது. உண்மையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயசான எம்எல்ஏஸ் ப்ளஸ் நிறைய கரப்ட் பண்ண எம்எல்ஏஸ் தான் இன்னும் கரண்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க வேலை எக்கச்சக்க கேஸ் இருக்குது. பொண்ணை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணால் அந்த கேஸ்லாம் ரொம்ப நாள் போகும். அப்படி இருக்கும்போது தெளிவாக பேசக்கூடிய ஆள் யாருமே இல்லை. உதயநிதி அவருக்கு சுத்தமாக பேசவும் தெரியல. அப்படி இருக்கும்போது இவர் என்ன தான் பண்ண போகிறாரோ தெரியல. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு என்னென்ன அடி விழுமோ என்னன்றது எனக்கு தெரியல அடுத்து போக போக. பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு என்னமோ படுது, இன்னும் அடுத்த 5 வருஷத்துல மொத்தமாக டிஎம்கேவை கூலி தோண்டி இவங்களே புதைச்சிருவாங்க, அவங்க கட்சிக்காரங்களே புதைச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக அவங்க கொஞ்சமாக விழிப்புணர்வோடு இதுக்கப்புறம் கரெக்டாக வந்து செயல்படணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அசம்பிளி வேறு இருக்குது நாளைக்கு. அந்த அசம்பிளியில் ஒரு பெரிய ஃபன் இருக்குது. கண்டிப்பாக எப்படி சண்டைகள் வருதா, என்ன மாதிரியான காரசாரமான இதெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்க விவாதங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் போட போகிறாங்க. அது எப்படி போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உதயநிதி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எஸ்பெஷலி ஒரு கால் இந்த பாத்ரூமில் உட்காந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து இந்த விஷயம் தான் மீமா போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்க சிரிப்பாகவும் இருக்குது. பட் என்னதான் அப்போசிஷன் லீடராக இருந்தாலும் அதை நம்ம அது ஜஸ்ட் சிரிச்சு விட்டு போயிடும். அது நம்ம அந்த ட்ரோல் மெட்டீரியலில் ரொம்ப அதை போட்டு எடுத்துக்கூடாது. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவு பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டு ஒழுங்கான ஒரு பாலிடிக்ஸ் இங்கே பண்ணணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு புது கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் அவர் கிடையாது. ஒரு பழைய 75 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு லீடராக இப்போ இருக்கும்போது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சின்ன ஒரு மெச்சூர்டாக ஒரு சில விஷயங்களில் அவர் பிஹேவ் பண்ண தெரியலன்னா அவர்லாம் டோட்டலாக அன்ஃபிட். அவர் என்னதான் செய்ய போகிறாங்களோ தெரியல. டிஎம்கே இதுக்கு அடுத்து அவங்க ரொம்ப கஷ்டத்தான் பட போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆளுங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிற எம்எல்ஏஸ்ல வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெளிவாக பேசுகிற ஆளுங்களே கிடையாது. எல்லாருமே எக்கச்சக்க கேஸ் இருக்குது. எல்லாம் அரகுறை வளரிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இவங்க பேசுறது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஓவராக தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் தூக்கி உள்ளே போகணும். இது என்ன நடக்க போதோ தெரியல. கொஞ்சமாக இவங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நீட்டான ஒரு பாலிடிக்ஸை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம டிஎம்கே கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு நீட்டான ஒரு பாலிடிக்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. அவங்ககிட்ட இருந்து கதறல்ஸை மட்டும் தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா கதறிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் வேற வழி இல்லை. அதுதான் ரியாலிட்டி. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களை எப்பயோ தூக்கி போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். அது அவங்க புரிஞ்சுக்கிற ரொம்ப நாள் ஆகும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. பட் ஆனால் இனிமேவாவது கொஞ்சம் ரொம்ப மரியாதை கூட தேவையில்லை. ஒருவேளை கொஞ்சம் டீசெண்டாக பேசணும். அதுதான் தேவை. நீங்கள் என்ன வேணால் கிரிட்டிசம் வைங்க, இந்த அரசு மேலேயோ இல்லை யார் மேலே வேணாலும் கிரிட்டிசம் வைங்க. பட் அது வந்து நியாயமாகவும் இதுவாகவும் இருக்கணும். நீங்கள் பண்ணுற பாதி விஷயம் மேலே அவதூறான விஷயம் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சன் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே பாதிக்கு மேலே ஃபேக் நியூஸ். அவங்க சேனல்ன்றதுனால இஷ்டத்துக்கு எல்லா ஃபேக் நியூஸும் போடுறாங்க. ஆனால் அது மக்களே இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏண்டா உங்கள் சேனலில் இவ்வளோடா ஃபேக் நியூஸ் போடுவீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு காமன் நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நியூஸ் கூட இதில் இருக்காது. எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. பட் அவங்க சேனல் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் போடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கேள்வின்னு கேட்குறாங்க. யார் நம்ம டிஎம்கேவும் நம்ம உதயனாவும் தான் கேட்குறாங்க. அவங்க அசிங்கப்பட்டு தான் இருக்காங்க நேஷனல் லெவலில். அப்பயும் அவங்க திருந்த மாட்டாங்க. இவங்களுக்கு காசு பணம் நிறையா இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே அவங்ககிட்ட காசு பணம் நிறையா தான் இருக்குது. பட் அந்த காசை வச்சு அவங்களால மக்களை வாங்க முடியாது. இனிமேல் தெளிவாக இருக்கக்கூடிய மக்களை அவங்க ஒரு நல்ல அரசியல் பண்ணணும்னா அதுக்கு மூளை தான் வேணும். காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை நல்லா பண்ணணும்னா அவங்ககிட்ட மூளை ஷார்ப்பான மூளை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஎம்கேல யாருமே உண்மையில ரியாலிட்டியாக யாருமே ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை. ஒரு லைக் ஒரு நல்ல பொலிட்டிஷியனாக ஷார்ப்பாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுற பொலிட்டிஷியனாக யாருமே உள்ள இல்லை. அது கண்டிப்பாக இந்த கட்சி மீண்டு வரணும்னா, ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க மீண்டு வருவோம் அப்படி வருவோன்றவா எங்கே பார்த்தாலும் போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க டிஎம்கே. அப்படி மீண்டு வரணும்னா இந்த மாதிரியான டர்ட்டியாக கேவலமாக பேசாமல் ஓரளவு டீசெண்டான நல்ல பொலிட்டிக்ஸ் கொடுத்தா தான் அவங்களால மீண்டு வர முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி வர ஒரு கேங் வச்சு சுற்றுறாங்க. அவங்களுக்கு காசை நிறையா கொட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ வந்து சின்ன பசங்க கண்டபடி கிரிஞ்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்கவே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? அது எதுவுமே கொஞ்சம் நேச்சுரலாகவும் இல்லை. அவங்க பண்ணுற நிறையா விஷயங்கள் மக்கள் பார்க்குறவங்களுக்கே இரிட்டேஷனாக தான் இருக்குது. இப்போ இந்த பசங்களை வச்சு இவங்க கட்சியெல்லாம் டெவலப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸை வச்சு இந்த ஜென்சி டிஎம்கே கடைசியில் அவங்கள வச்சே இன்னமும் கொஞ்சம் அழிஞ்சு தான் போகிறாங்க டிஎம்கே. எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் படுது. இது வந்து நம்ம வேற ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக, வேற ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இல்லாமல் நான் ஒரு காமன் பர்சனாக தான் இப்போ இதை நான் பேசுகிறேன். இதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் அந்த ஒரு காமன் குரலாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு அது அப்படி தான் தப்பாக படுது. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இருந்தால் தான் எப்பயுமே தமிழ்நாட்டோ சரி எங்கே இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் பண்ணிகிட்டே போனால் அவர் பண்ணுறது தான் கரெக்டாக அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தில் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் லீடராக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டால் மட்டும்தான் அங்கே எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்கே அவர் ஸ்ட்ராங்கான அவர்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டினும் எதுவுமே இல்லை. எல்லாமே அறகுறையாக பேசிக்கிட்டு தேவையில்லாத டாபிக்லாம் பேசிக்கிட்டு இப்படி இருக்கும் போது இவங்களால என்ன தான் பண்ண முடியும்? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மேகதாது அணையை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா கிளம்பி ஓடுறாரு உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவருக்கு மேகதாது அணைனா என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ப்ளஸ் காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் இவங்க இத்தனை நாள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து ஏதோ மேம்போக்காக சுற்றி ஓடிட்டாங்க. கூட இருக்க அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களை கைட் பண்ணி கட்சியை கொண்டு போயிட்டாங்க. தனியாக அவங்களுக்கு கட்சியை நடத்தவும் தெரியாது.
இதுக்கு முன்னாடி அவர் கலைஞர் பண்ணது, அண்ணா பண்ண அந்த அரசியல்லாம் டோட்டலாக வேற. அதெல்லாம் பார்க்க பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருந்த அரசியல் வேற, இப்போ பண்ணக்கூடிய டிஎம்கே அரசியல் டோட்டலாக வேற. ஆல்ரெடி டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% புதஞ்சி போச்சு காலியா. இன்னமும் அவங்க இப்படி தான் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் டிஎம்கேவே இல்லாமல் போயிடும். அந்த லெவலுக்கு தான் இவங்க பண்ணிட்டு வராங்க. அவங்க கட்சி அவங்களே அடிக்க பார்க்குறாங்க. அது வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களை நம்பி இன்னும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பேர் கட்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கவங்க இருக்காங்க. அவங்கள டிஃபெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நியாயமாவது கரெக்டாவது நீங்கள் நடந்துக்கணும். அவங்களும் வேற வழி இல்லை, அவங்க கட்சின்றனால எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அவங்க உள் மனசை தொட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் டிஎம்கே பண்ணுறது தப்புன்னு தெரியும். வேற வழி இல்லாமல் அவங்க சும்மா சொம்படிச்சு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு நல்ல பாலிடிக்ஸ் அவங்க கொடுக்கணும். உதயநிதி இன்னும் பாலிடிக்ஸை நல்லா கற்றுட்டு ஒரு நல்ல பாலிடிக்ஸ் அவர் பண்ணணும் அப்படின்ற நான் ஆசைப்படுறேன். எனக்கு இப்போ அவங்கள மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கமாக பேசிக்கிட்டு அவங்க நிறைய இந்த ஆபாச பேச்சாளர்கள் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. கண்டபடி பேசிக்கிட்டு அவங்கள மாதிரிலாம் நமக்கு பேச தெரியாது. ஏன்னா இப்போ அவங்களாம் அந்த மாதிரி கண்டபடி பேசி அவங்க பேரை கெடுத்துட்டு போனவங்க தான். நம்ம டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறோமா, நியாயமாக பேசுகிறோமா, ரொம்ப தெளிவாக டீசெண்டாக பேசணும். எங்கேயுமே நம்ம அந்த கொச்சையான சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது. பார்ப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து வர விஷயங்கள்லாம் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நிறையா இருக்குது. நாளைக்கு அசம்பிளிக்கு தான் நான் வெயிட்டிங்கு. அங்கே அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக வேற போட போகிறாங்க. என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.